ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலையே ஹேர் க்ரோத்துக்கான ஒரு சூப்பரான ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாமா? சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், கருவேப்பிலை, மஞ்சள், கரிசலாங்கண்ணி, கருஞ்சீரகம், வெந்தயம், முருங்கைக்கீரை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ எனக்கு 2 தான் கிடச்சிது, அதனால் நான் 2 தான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கொழுந்து வேப்பிலையார் ஒரு 3 கொத்து போல் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி இவ்வளோ தாங்க நம்ம ஆயிலுக்கான தேவையான பொருள். அடுத்ததாக நல்ல செக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஒரு 300 கிராம் போல் நான் எடுத்து வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம ஆயில் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு இரும்பு கடாய் இருந்தால் நீங்கள் அதில் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் 2த்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா எண்ணெய் சூடு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம நல்ல சூடு வந்து இந்த இலைகள் எல்லாம் போட்டோம்னா அது வந்து பொரிஞ்சு வந்துடும். அது நமக்கு தேவை கிடையாது. எண்ணெய் ஊற்றின உடனேயே நம்ம இந்த பொருட்களெல்லாம் சேர்த்து கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் அதிகமாக எடுத்து வச்சுக்காமல் ஒரு வாரம் 10 நாட்களுக்கு தேவையான எண்ணெய் மட்டும்தான் அப்பப்போ ரெடி பண்ணிக்குவேன். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி இந்த ஆயிலை நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி ஒரு சின்ன லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எப்போவும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். ஏன்னா வெந்தயம் சேர்த்துருக்கோம், செம்பருத்தி இலை சேர்த்துருக்கோம், செம்பருத்தி பூ சேர்த்துருக்கோம் இல்லையா? அதெல்லாம் நமக்கு முடிக்கு நல்லா க்ரோத் ஆகும். அதே சமயம் முடி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். நல்லா இந்த மாதிரி அந்த இலைகள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது நல்லா அது மாதிரி மொறுன்னு வந்திருக்கணும். இப்போ நம்ம வந்து சைடெல்லாம் நல்லா பாருங்கள், இந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா மொறுன்னு வந்திருக்கு. நான் ஒன்று கூட எடுத்து காமிச்சு உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள், கையில் இப்படி பண்ணால் நமக்கு வந்து அந்த கருவேப்பிலை 1 2 நல்லாவே உடஞ்சி வரணும். அப்போ தான் நமக்கு இந்த ஆயில் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நான் இதை வந்து 2 நாள் அப்படியே ஊற விட்டுட்டேன். அந்த சாயம்லாம் நல்லா அந்த ஆயிலில் இறங்கட்டும் அப்படின்ட்டு. கரெக்டாக நான் வந்து இதை புதன்கிழமை பண்ணேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இதை நான் வந்து வடிகட்டி எடுத்துடலான்ட்டு வடிகட்டிகிட்டு இருக்கேன். ஒரு காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா அதில் இந்த ஆயிலை ஊற்றி நல்லா புழிஞ்சிடணும். ஏன்னா இந்த இலைகள் அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, நெல்லிக்காயெல்லாம், அதிலெல்லாம் அவ்வளோவும் ஆயில் வந்து அதில் இருக்கும். நல்லா நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட்டாக அந்த எண்ணெயை அந்த புழிஞ்சி எடுத்துடணும். நம்ம பாருங்கள், அந்த கலரே நல்லா அந்த சாயம்லாம் இறங்கி நல்ல தேங்காய் எண்ணெய் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும். நான் இப்படி தாங்க டெய்லி இந்த ஆயிலை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நார்மலாக தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற மாதிரியும் ரொம்ப லைட்டாக, ஏன்னா நிறைய தேய்ச்சிங்கன்னா நீங்கள் தலைக்கு நல்லெண்ணெய் வச்சுக்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிடும். அதனால் லைட்டாக இதை தேய்ச்சிக்கிட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக கூட தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் கெடாமல் அப்படியே இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.